தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகபட்டி 9வது வார்டு காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அம்மாவாசி, வயது 67. இடைத்தரகர் வேலை செய்து வரும் இவர் திமுகவின் தீவிர தொண்டர் ஆவார். கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்து அப்பகுதியில் நடைபெறும் திமுக நிகழ்வுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று வந்துள்ளார். சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வடுகபட்டியிலிருந்து தனியார் பேருந்து மூலம் கட்சியினருடன் அம்மாவாசியும் சென்றார். மாநாடு முடிந்த நிலையில் அவரை அழைத்துச் சென்ற ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் அம்மாவாசியை அங்கேயே விட்டுவிட்டு ஊர் திரும்பி வந்துள்ளனர். மாநாடு முடிந்து 4 நாட்களுக்கு மேலாகியும் அம்மாவாசி வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். மாநாடு நடைபெற்ற தேதி முதல் தற்போது வரை அவரது குடும்பத்தினர் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அம்மாவாசியை தேடி வருகின்றனர். இது தொடர்பாக கரூர் தாந்தோணிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி அம்மாவாசியை விரைந்து கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் திமுக மாநாட்டிற்கு சென்று இதுவரை வீடு திரும்பாததால் வடுகபட்டி பகுதியைச் சேர்ந்த அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சல் மற்றும் சோகத்தில் உள்ளனர். முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்துவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.